தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு தமிழுக்கு செய்வாய் நாளும் நல்ல தொண்டு என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். போட்டித் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் கணியன் நிறுவனத்தின் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஏற்கனவே நம்ம கணியன் பொதுத்தமிழ் வினா வங்கி ஒரு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை என்ன இருக்குன்னா ஒரு 55 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதில் 6ஆம் வகுப்புலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு வினாத்தலைமையும் திருத்தி 4 ஆப்ஷன்களோட திருத்தி தெளிவாக சொல்ல போகிறோம். அதனால ஒரு தேர்வுக்கு நம்ம குரூப் 4ஆக இருக்கட்டும் குரூப் 2ஆக இருக்கட்டும், தேர்வுக்கு மிக முக்கியமானது பயிற்சி. அது தேர்வு பயிற்சி இருந்தால் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த வகையில் நம்ம கணியன் பொதுத்தமிழ் வினா வங்கியில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பயிற்சித்தாள் வினாத்தாளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தெளிவாக கவனிங்க. 4 ஆப்ஷனில் சொல்லக்கூடிய விஷயங்களும் தெளிவாக கவனித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல் கேள்விக்கு நம்ம போகலாம், சரிங்களா? இப்போ 6ஆம் வகுப்பில் பயிற்சி வினாத்தாள் 1ல் நம்மளுக்கு முதல் கேள்வி என்ன இருக்குன்னா, தமிழை அமுது நிலவு மனம் பால் வானம் தோல் வாள் என புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு அந்த பாரதிதாசனுடைய பாடல் இடம்பெற்றிருக்கு. நீங்க பழைய திரைப்படத்துல பஞ்சவர்ண கிளி அப்படின்னு ஒரு படத்துல பாத்தீங்களாங்க, பாடி அந்த பாட்டு இடம்பெற்றிருக்கு. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு ஒரு பாட்டு இடம் இருக்கு. அது பாரதிதாசனுடைய பாட்டு தான். அதன் அடிப்படையில் தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் கேள்விக்கு இப்போ பதில் என்னன்னு பார்த்தோமாக்க, பாரதிதாசன் தமிழை அமுது, தமிழுக்கு நிலவென்று பேர், அமுதென்று பேர், மனம் பால் வானம் தோல் வாள் என புகழ்ந்து பாடியவர் யாருன்னா பாரதிதாசன், சரிங்களா? அப்ப தமிழை பத்தி பாரதியார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியை பத்தி சொன்னவர் யாரு? பாரதியார் தான், சரிங்களா? அதே மாதிரி நாமக்கல் கவிஞர், தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அன்பே அவனுடைய வழியாகும், அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் என்று சொன்னவர் யாரு? நாமக்கல் கவிஞர் தான். கவிமணி என்ன சொல்லியிருப்பாரு? சிலப்பதிகாரத்தை பத்தி சொல்லி அருமையா சொல்லியிருப்பாரு. தேனிலே ஊறிய சுவைதோறும் ஊறும் சிலப்பதிகாரம் என்று, தமிழ்ல சிறப்பானது சிலப்பதிகாரம் என்று தமிழை பற்றி சிலப்பதிகாரத்தை சொல்லியிருப்பாரு, சரிங்களா? இது முதல் கேள்வி. அப்ப தமிழை அமுது நிலவு மனம் பால் வானம் தோல் வாள் என புகழ்ந்து பாடியவர் யாரு? பாரதிதாசன், சரிங்களா? இரண்டாவது கேள்வி, கீழ்காணும் எழுத்துக்களுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. வினாவை தெளிவா கவனிக்கணும். நம்ம பொருந்தாத ஒன்று கேட்டிருக்காங்களா, பொருந்திய ஒன்று கேட்டிருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்காங்க? இடஞ்சுழி வலஞ்சுழி. தமிழ்ல பெரும்பாலும் எழுத்துக்கள் நம்ம எழுதுறோம்ல, அதுல வலஞ்சுழி எழுத்துக்கள் தான் அதிகமா இருக்கு, இடஞ்சுழி எழுத்துக்கள் கம்மி, சரிங்களா? இந்த வலது பக்கம் எழுதுறது இடது பக்கம் எழுதுறது, சரிங்களா? அப்படி இந்த வலஞ்சுழி இடஞ்சுழி எழுத்துக்கள் இதுல வேறுபட்டது எதுன்னு கேட்கிறாங்க. ஏன் ஆப்ஷன்ல ஞா யா ட ழ. இப்ப யா வந்து எப்படி எழுதுறான்? இடஞ்சுழி. ட இடது பக்கத்துல இருந்து இழுக்கிறோம், ல இடது பக்கம், ஞா மட்டும் வலது பக்கம் போய் வரும். அப்ப இது மட்டும் என்னது? ஞா மட்டும் என்னது? வலஞ்சுழி எழுத்து. மற்ற மூன்றுமே என்னது? இடஞ்சுழி எழுத்துக்கள். அப்ப ஆன்சர் என்னது? ஞா. மூணாவது கேள்வி பார்க்கிறோம். பொறுத்துக. தாவரம் இலைப்பெயர், மல்லி வந்து தலை, சப்பாத்தி கள்ளி தாளை வந்து மடல், கரும்பு நாணல் வந்து தொகை, கமுகு வந்து கூந்தல். அப்ப 2 1 2 1 கரும்பு நாணல் அது தொகை, 2 1 4 3, சரிங்களா? 2 1 4 3. ஆன்சர் என்னது? டில இருக்கு, சரிங்களா? அப்ப இலைப்பெயர்ல என்ன வரும்? மல்லி வந்து தலை, சப்பாத்தி கள்ளி தாளை வந்து மடல், கரும்பு நாணல் வந்து என்னது? தோகை, கமுகு வந்து கூந்தல். இதான் ஆன்சர், சரிங்களா? நான்காவது வினா, திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தினை மெய்ப்பிக்கு வண்ணம் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடனில் நாளி முகவாது நாளி என பாடியவர் யாருன்னா ஔவையார், சரிங்களா? அப்ப கபிலர் வந்து என்ன பாடியிருப்பாங்க? திணையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்று திருவள்ளுவர் மாலையில பாடியிருப்பாரு. கம்பர் வந்து ஒரு அணுவை சதகூரிடனும் உளன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, சரிங்களா? பரணர் வரலாற்று குறிப்புகளை பொதிந்து வைத்து பாடுவதில் வல்லவர் யாருன்னா பரணர். இவர் யாருடைய நண்பர்னா கபிலருடைய நண்பரா இருப்பார், சரிங்களா? அடுத்து பிரித்து எழுதுக. பாகற்காய், தமிழ்ல ஒரு வார்த்தை வளர்த்தா எவ்வளவு சிறப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் பாகற்காய். பாகற்காயோடைய சுவை என்னது? கசப்பு சுவை. அப்ப கசப்பு சுவை காய் உடைய காயின்னு கொடுக்கணும். ஆனா தமிழ்ல பாகு என்றால் என்ன? இனிப்பு. பாகு அல்லாத காய். அதனால பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு அல்லாத காய் தான் என்ன காய்? பாகற்காய். அப்ப பாகுன்னா பொருள் என்ன? இனிப்பு, சரிங்களா? கபிலர் என்னும் சொல்லுக்கு மாத்திரை அளவை கண்டறிய. 6வது கேள்வி என்ன கொடுக்குறாங்க? கபிலர் என்னும் சொல்லுக்கு மாத்திரை அளவை கண்டறியன்னு கொடுத்திருக்காங்க, சரிங்களா? விரல் சொடுக்கும் நேரம் அல்லது கண் சிமிட்டும் நேரத்தை தான் என்ன சொல்லுவான்? மாத்திரை என்று சொல்லுவான். அந்த மாதிரி எழுத்த ஒழிக்கக்கூடிய கால அளவு, சரிங்களா? அப்ப கபிலர் என்பதுல பொதுவா வந்து இலக்கணத்துல குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை. அப்ப கபிலர்ல
கா பி ல மூணுமே குறில் எழுத்துக்கு, அப்ப 3 மாத்திரை. இரு வந்து மெய் எழுத்து, அப்ப அதுக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. 3.5 மாத்திரை. எத்தனை மாத்திரை? 3.5 மாத்திரை. சரிங்களா? அந்த மாத்திரை மட்டும் தெளிவா பார்த்து வச்சுக்கணும். குரிலுக்கு எத்தனை, நெடிலுக்கு எத்தனை, மெய் எழுத்துக்கு எத்தனைன்னு பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? 7வது கேள்வி, திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்து எந்த நூல் தொடங்குகிறது என கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழ் வரலாற்றுல முதலில் இயற்கையை வாழ்த்தி தொடங்கப்பட்ட ஒரு காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம் தான். முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், பைந்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், உரையிடை இட்ட பாட்டுடை செயல் என்று அழைக்கப்படுவதுன்னா சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் நம்ம படிச்சிருப்போம். அப்ப திங்கள்னா என்னது? நிலா. ஞாயிறுன்னு என்னது? கதிரவன். மழைன்னு என்னது? மழை. அந்த மூன்றையும் தொடங்கப்பட்ட காப்பி எதுன்னா சிலப்பதிகாரம். எந்த நூலு? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் இயற்கையை வாழ்த்து தொடங்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி பெரிய புராணம், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று தொடங்கக்கூடிய நூல் எதுன்னா பெரிய புராணம். சரிங்களா? சைவ திருமுறைகள்ல 12வது திருமுறை பெரிய புராணம். அதை பாடியவர் யாருன்னா சேக்கிழார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று பாடப்பட்டிருக்கு. அதே கம்பராமாயணத்துல பார்த்தோமாக்க, உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விலை யாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கேசரனாங்களே அப்படின்னு எந்த நூல் தொடங்கும்னா கம்பராமாயணம் தொடங்கும். சரிங்களா? அப்ப இரட்டை காப்பியங்கள் எதுன்னு பார்த்தோம்னாக்க சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான். அந்த சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக எது இருக்கு? மணிமேகலை இருக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னாக்க சரியாக பொருந்தாதது எது? கேள்வியை நல்லா பார்க்கணும். சரியாக பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேரு இமயமலை, அலி அச்சம் தரும் கடல், திகிரி யானை சக்கரம், கொங்கு மகரந்தம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எதுல வந்ததுன்னா சிலப்பதிகாரத்துலதான், அந்த பாட்டுலதான் வரக்கூடிய அறிஞர் பொருள். மேருன்னா இமயமலை சரி. அலின்னா என்னது? அச்சம் தரு கடல்னு கொடுத்திருக்காங்க. அலின்னா கருணை. என்னது? கருணை. அருணைன்னா கருணை போன்றவன். அந்த காவிரி நாட்டு அரசனை பத்தி சிலப்பதிகாரர் பாடியிருப்பாரு இளங்கோவடிகள். அலின்னா கருணை. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? அச்சம் தரும் கடல் கொடுத்திருக்காங்க. அப்ப அச்சம் தரும் கடலுக்கு இருக்கக்கூடிய வார்த்தை என்னதுன்னா நாம நீர். நாம நீர்னு என்னது? அச்சம் தரும் கடல். நாம நீர்னு என்னது? அச்சம் தரும் கடல். சரிங்களா? அப்ப மத்ததெல்லாம் ரைட்டு. சரியாக பொருந்தாதது எது? ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து 9வது கேள்வி. சரிங்களா? 9வது கேள்வி கேட்டிருக்காங்க. கூற்றுகளை ஆராய்ந்து சரியானதை தேர்ந்தெடு. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. பறவைகள் வலசை போகுதுல, அதை பத்திய கேள்வி நம்ம 6வது புத்தகத்துல இருக்கு. அடுத்து 2வது பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சு பொரிக்கும். அப்ப 2 கூற்றுமே என்னது? சரி. அப்ப 1ம் 2ம் சரி. சரிங்களா? சிட்டுக்குருவி, உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்னைக்கு கொண்டாடுறோம்னா, என்னைக்கு கொண்டாடுறோம்? மார்ச் 20ஆம் தேதி வந்து நம்ம உலக சிட்டுக்குருவிகள் தினமா நம்ம கொண்டாடுறோம். அதை பத்திய கேள்விதான் இது. வலசை போதல், பறவைகள் இடம்பெயர்ந்த பத்திய பாடத்துல அந்த கேள்வி இடம்பெற்று. சரிங்களா? அடுத்து 10. 1954 நோபல் பரிசு பெற்ற ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் ஆங்கில புதினத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? உலக இலக்கியத்துல உலகத்திலே வழங்கக்கூடிய உயரிய விருது எதுன்னா நோபல் பிரைஸ். அது 6 துறைகளுக்கு வழங்குவாங்க. அது 6வது புத்தகத்துல கிழவனும் கடலும் அப்படின்னு ஒரு நூல் கொடுத்திருக்காங்க. 1954 நோபல் பரிசு பெற்ற ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வேயுடைய புதினத்தின் பெயர் என்னது? கிழவனும் கடலும். சரிங்களா? அடுத்த கேள்வி, முப்புள்ளி முப்பாற்புள்ளி தனிநிலை என்பது எதனுடைய வேறு பெயர்கள்? சரிங்களா? முப்புள்ளி முப்பாற்புள்ளி. சரிங்களா? தனிநிலை என்பது எதனுடைய வேறு பெயர்கள்னா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து தான் 3 புள்ளி. முப்பாற்புள்ளி முப்பாலு. சரிங்களா? தனிநிலை இது எதுவும் சேராது, தனித்து இருக்கக்கூடியது, தனியா இருக்கக்கூடியது. அதனால தனிநிலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆனா ஒரு சொல்லுக்கு இடையில் மட்டும்தான் வரும். முதலிலோ கடைசியிலோ எந்த எழுத்து வராது? ஆயுத எழுத்து வராது. அதனால அது தனிநிலை என்று சொல்லுவாங்க. அப்ப ஆன்சர் என்ன? அது ஆயுத எழுத்து. சரிங்களா? அடுத்து திருக்குறள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தம்மின் தம்மக்கள் டேஸ் மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம்மக்கள் டேஸ் மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னா என்ன? அது அறிவுடைமை. நம்ம மக்கள் நம்ம விட அறிவுடைமையா இருந்தாங்களாக்க அது மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படின்னு யார் சொல்றா? திருவள்ளுவர் சொல்றார். சரிங்களா? அப்ப என்ன? அது அறிவுடைமை. நம்ம விட மக்கள் அறிவுடையமா இருந்தாங்களாக்க ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்றோம்ல, அதே மாதிரி இந்த திருக்குறள். சரிங்களா? 2016 அடுத்த கேள்வி. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டியில் தமிழக வீரர் மாரியப்பன் எப்போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார்? சரிங்களா? மறக்க முடியாத ஒரு இந்த விருது வாங்கினது. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள்ல நம்ம சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேல் அவர்கள் வந்து இன்னும் பதக்கம் வாங்கினாரு, தங்கப்பதக்கம் வாங்கினாரு. அது ரியோ நகர். சரிங்களா?
பிரேசிலில் உள்ள ரியோ நகர்ல உயரம் தாண்டுதல் போட்டியில தான் என்ன செஞ்சிருந்தாரு, தங்கப்பதக்கம் வாங்கியிருந்தாரு. சரிங்களா. அடுத்து பார்த்தோம்னாக்க மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என பாராட்டப்பட்டவர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம். சரிங்களா. இளைஞர்களின் கனவு நாயனா இருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு, என்னைய போலவே ஒத்த அலைநீளத்துல சிந்திப்பவர் என்று யார சொல்லியிருக்காருன்னா நெல்லை சு முத்து. யாரு? நெல்லை சு முத்து. அவர் அறிவியல் ஆத்திச்சூடின்னு ஒரு பாடம் வந்து நம்ம 6வது புத்தகத்துல இருக்கு. அதுல இடம்பெற்ற தகவலை தான் கேள்வியா கேட்டிருக்காங்க. சரிங்களா. கே சிவன் யாரு? இஸ்ரோல ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 1969ஆம் ஆண்டுல ஆரம்பிச்சிருப்பாங்க இஸ்ரோ வந்து. சரிங்களா. அதனுடைய முதல் தமிழர் தலைவர் யாருன்னா கே சிவன். அவர முதல் தமிழர் தலைவர். சரிங்களா. மயில்சாமி அண்ணாதுரை. சரிங்களா. இந்தியாவை ஒட்டுமொத்த விண்வெளியில ஒரு மிகப்பெரிய சாதனை என்ன பண்ண, சந்திராயனுக்கு என்ன அனுப்புன, செயற்கைக்கோள் அனுப்புன. சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் 2008 நம்ம அனுப்பியிருப்போம் சந்திராயனுக்கு. சந்திரனுக்கு சந்திராயன் 1 அதனுடைய திட்ட இயக்குனர் யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை. சரிங்களா. அடுத்து அப்துல் கலாம் ஐயாவோட ஆலோசகராக இருந்திருப்பா பொன்ராஜ் அவர்கள் இருந்திருப்பாரு. சரிங்களா. அடுத்து சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி பெருக்கருக்கும் சாத்திரம் கற்போம். சரிங்களா. மகாகவி பாரதியார் யார் சொல்லியிருப்பா? மகாகவி பாரதியார் சொல்லியிருப்பாரு. சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே வந்து நிலாவுக்கு நம்ம போவோம், அதனுடைய அறிவை கண்டு தெளிவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பாரதியார் என்ன சொல்லுவாங்க, முன்னறி புலவர். என்ன சொல்லுவாங்க? முன்னறி புலவர் என்று சொல்லுவாங்க. சரிங்களா. அதே மாதிரி பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாருன்னா புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதிதாசன். புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொன்னவர் பாரதிதாசன். சரிங்களா. அடுத்து மூவா என்ன சொல்லியிருப்பாரு? தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று சொன்னவர் யாரு? மு வரதராசனார் சொல்லியிருப்பாரு. நாஞ்சில் நாட்டு கவிஞர் யாருன்னா நம்ம கவிமணி தேசிய விநாயகனார். நாஞ்சில் நாட்டு கவிஞர் யாரு? கவிமணி தேசிய விநாயகனார். சரிங்களா. ரோபோ என்ற சொல்லின் பொருள் யாது? ரோபோன்ற பொருள் என்ன? அடிமை. சரிங்களா. ரோபோன்னு என்னது? அடிமை. நம்ம தமிழ்ல தாசன் பார்த்திருப்போம். தாசன் என்னது? அடிமை. அதே மாதிரி ரோபோ என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? அடிமை என்ற பொருள் உண்டு. சரிங்களா. அடுத்து கீழ்காணும் எந்த திருக்குறள் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததாக கூறியுள்ளார்? சரிங்களா. அவர் வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததாக எந்த திருக்குறளை கூறியிருக்காருன்னா அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க லாகாரன். சரிங்களா. எவராலையும் அழிக்க முடியாத ஒரு கருவி எது? கல்வி மட்டும்தான் அப்படின்னு அதை சொல்றது யாருன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான் சொல்றாரு. சரிங்களா. அடுத்து 18வது கேள்வி சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது அப்படின்னு கேக்குறாங்க. கடல் நீர் ஏன் நீளமாக காட்சி அளிக்கிறது? சரிங்களா. கடல் நீர் ஏன் நீளமாக காட்சி அளிக்கிறது என்ற கேள்விதான் என்ன இருக்கு. நீல நிறமாக ஏன் காட்சி அளிக்கிறதுனா அவருக்கு வந்து நோபல் பரிசு பெற காரணமானது. இந்தியாவில் முதல்ல அறிவியல் பிரிவில் நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா சர் சி.வி. ராமன் வாங்கியிருப்பாரு. இவர் அந்த ராமன் விளைவை கண்டுபிடித்த நாள் வந்து பிப்ரவரி 28. அதைத்தான் நம்ம என்ன தினமா கொண்டாடுறோம்? தேசிய அறிவியல் தினமா நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா. அடுத்து 19 தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார்? உள்வாங்கி பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க யாரு? நம்ம பாரதிதாசன். சரிங்களா. தம் கவிதைகள்ல பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். சர் சி.வி. ராமன் அவங்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி அது கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அந்த கேள்வி. சரிங்களா. 20 எந்த ஒன்று பொருத்தமில்லாததாக உள்ளது என்பதை கண்டறிக. இது மாதிரி கேள்விகள் நிறைய நம்மளுக்கு கேட்கலாம். ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்க, 3 வந்து ஒத்து போக 1 மட்டும் ஒத்து போகாது. சரிங்களா. அப்படி பாக்குறோம் சார். இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சதா முக்கணின்னு என்ன சொல்லுவான்? மா பலா வாழை. சரிங்களா. இப்ப கொஸ்டின் கேட்கலாம், மா பலா கொய்யா வாழை எது வேறுபட்டது? அப்ப கொய்யா. அப்ப முக்கணிகளை மா பலா வாழை வரும், கொய்யா வராது. சேர சோழ பல்லவ பாண்டியர்கள் எது வேறுபட்டது? பல்லவர்கள். ஏன்னா மூவேந்தர்களை சேர சோழ பாண்டியர்கள் வந்துருவாங்க, பல்லவர் வரமாட்டாரு. அதே மாதிரிதான் கேள்வியே இருக்கலாம். இதுல 4 நூல்கள் கொடுத்திருக்காங்க. இதுல 3 நூல்கள் ஒருத்தர் எழுதிரா இருக்கு. சரிங்களா. கனிச்சாறு, பாவிய கொத்து, நூறாசிரியம். இது 3மே எழுதினது யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆனா அந்த மாங்கனி மட்டும் எழுதினது யாரு? கண்ணதாசன். சரிங்களா. ஆட்டநத்தி ஆதிமந்தி இதெல்லாம் வந்து எழுதினது யாருன்னா சேரமான் காதல் எழுதுற யாரு? கவியரசு கண்ணதாசன் தான் மாங்கனி எழுதியிருப்பாரு. சரிங்களா. 21 தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? சரியா. தமிழினுடைய முதல் இலக்கண நூல் அகத்தியம். ஆனா அது கிடைக்கல. இந்த அகத்தியருக்கு எத்தனை மாணவர்கள்னு பாத்தீங்களாக்க
12 மாணவர்கள். அந்த 12 மாணவர்கள் ஒருத்தர் தான் யாரு? தொல்காப்பியர். அந்த தொல்காப்பியர் எழுதியதான் தொல்காப்பியம். அப்ப தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல்னா எதை அடிக்கணும்? தொல்காப்பியத்தை அடிக்கணும். சரிங்களா? இவர் யாருடைய மாணவர்னா அகத்தியருடைய மாணவர். இந்த தொல்காப்பியம் 3 இலக்கணத்தை தான் சொல்லுது. பொதுவா தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஆனா தொல்காப்பியம் 3 இலக்கணத்தை தான் சொல்லுது. எழுத்து, சொல்லு, பொருள். இதுல எத்தனை இயல்கள் உள்ளன? 27 இயல்கள் உள்ளன. சரிங்களா? ஆனா அகத்தியம் 5 இலக்கணத்தை சொல்லுது. அது நம்மளுக்கு கிடைக்கல. நன்னூல் இப்ப இருக்கிற பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண சூத்திரங்கள் எல்லாம் நன்னூல்ல இருந்து தான் இடம்பெற்றிருக்கும். இந்த நன்னூலை எழுதியவர் யாருன்னா பவனந்தி முனிவர். 462 நூற்பாக்கள் இருக்கும். எத்தனை? 462 இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பொருள் இலக்கணத்துல அகம் புறம் என்று ரெண்டா பிடிச்சிருப்பா. அதுல புறத்திணைகள் 12 என்று சொல்லக்கூடிய நூல் எது? புறப்பொருள் வெண்பா மாலை, ஐயனெறி நாதனார். இந்த புறப்பொருள் வெண்பா மாலை எழுதியவர் யாருன்னா ஐயனெறி நாதனார். சரிங்களா? அடுத்து 22வது கேள்வி. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப மலர், அலர், செம்மல், கனின்னு இருக்கு. இது எப்படி பாக்குறோமோ சார் நம்மளுக்கு என்ன தெரியுது? மலரின் பருவங்கள் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மொத்தம் எத்தனை பருவங்கள்? 7 பருவங்கள் இருக்கு. அப்ப 7 பருவங்கள் எது இல்ல? கனி மட்டும் இல்ல. அப்ப வேறுபட்டது எது? கனி. அதே மாதிரி மகளிரின் பருவங்கள், ஒரு பெண்ணுடைய பருவங்கள் எதுதான்? பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு பருவங்கள் எத்தனை? 7 தான். அதே மாதிரி ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவான பிள்ளைத்தமிழ் பருவங்கள் எத்தனை தான்? 7 தான். சரிங்களா? அதே மாதிரி தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். இப்படி 7 எல்லாம் இருக்கிறத நம்ம தொகுத்து படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 23வது கேள்வி. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களில் ஒன்றான வேளாண்மை என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சரிங்களா? நம்ம தமிழ் பண்பாட்டுல விவசாயம் செஞ்சு வேளாண்மை நாகரிகம் தோன்றுச்சுன்னு பாக்குறோம். அது முதல்ல எந்த நூல்ல தோன்றுச்சுன்னா கலித்தொகை, திருக்குறள், நற்றிணை, தொல்காப்பியம். ஆன்சர் 1 2 சரி, 2 3 சரி, 3 4 சரி, 1 4 சரி அப்படி கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2000 ஆண்டுகளாக வேளாண்மை என்ற சொல் எதுல வருது? கலித்தொகையிலும் வருது, திருக்குறள்லயும் வருது. எதுல வருது? கலித்தொகையிலும் வருது, திருக்குறளையும் வருது. அப்ப 1 2 சரி. அப்ப நற்றிணையில எந்த சொல் வருதுன்னா உழவு. சரிங்களா? 1133 அதிகாரத்துல திருவள்ளுவர் உழவு என்ற ஒரு தனி அதிகாரத்தை படிச்சிருப்பாரு. ஆனா உழவு என்ற சொல் ஃபர்ஸ்ட் என்னன்னு உள்ள வருதுன்னா நற்றிணையில வருது. அதே மாதிரி தொல்காப்பியத்துல நிறைய சொற்கள் வருது. அது முக்கியமானது உலகம் என்ற சொல் முதலில் எந்த நூல்ல வருதுன்னா தொல்காப்பியத்துல வருது. சரிங்களா? 24வது கேள்வி. உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வகைப்படுத்திய தமிழ் புலவர் யாரு? இப்ப மனிதனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. மரம், செடி, கொடிக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. சரிங்களா? இப்போ ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் உயிர்களை வகைப்படுத்திய தமிழ் புலவர் யாருன்னா தொல்காப்பியர் தான். சரிங்களா? யாரு? தொல்காப்பியர் தான். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிர்களை வகைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே பவனந்தி முனிவர் பார்த்தா நன்னூலை எழுதியவர். சரிங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடியவர் யாரு? நம்ம திருவள்ளுவர். சரிங்களா? ஒட்டக்கூத்தர் பந்தய வைத்து பாடுவதில் வல்லவர்னால அவருக்கு என்ன பேரு? ஒட்டக்கூத்தர். கம்பரு, ஒட்டக்கூத்தரு, ஜெயங்கொண்டார் இவங்க எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க? 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். சரிங்களா? அடுத்து 25. இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் என்று சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது? சரிங்களா? உங்க அப்பா பேரு இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதான், அம்மா பேரு நற்சோனை, உங்க அண்ணன் பேரு சேரன் செங்குட்டுவன். இப்ப இளங்கோவடிகள் எந்த மரபு? சேர மரபை சேர்ந்தவர். ஆனா அவங்க அம்மா நற்சோனை அவங்க எந்த மரபு? சோழ மரபை சேர்ந்தவர்கள். கொஸ்டின் கவனிக்கணும். அவங்க அம்மா நற்சோனை மட்டும்தான் எந்த மரபு? சோழ மரபு தான். சரிங்களா? இவர் இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். சரிங்களா? அடுத்து பாரதியாரை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 26வது கேள்வி. எந்த மன்னரால் பாரதி எனும் பட்டத்தை பாரதியார் பெற்றார்? சரிங்களா? எளிமையா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அவர் எங்க இருந்தாரு? எட்டயபுரத்துல இருந்தாரு. அப்ப யாரு கொடுத்திருப்பா? எட்டயபுர மன்னர் தான் என்ன செஞ்சாங்க? சுப்பிரமணியத்துக்கு பாரதி என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்து 27வது கேள்வி. சரிங்களா? அடுத்து 27வது கேள்வி. தற்போது ஐரோப்பியாவில் இருந்து வரும் செங்கால் நாரைகள் குறித்து சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே தனது பாடலில் பாடிய புலவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. யாருன்னா சத்திமுத்த புலவர். யாரு? செங்கால் நாரைகள் பத்தி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாடியவர் யாருன்னா சத்திமுத்த புலவர். சரிங்களா? அவையார் சங்ககாலத்தில் அதிக பாடல் பாடிய பெண்பார் புலவர் யாருன்னா ஔவையார் தான். சரிங்களா? பரணர் இருக்குன்னு சொன்னேன். கபிலருடைய நண்பர் தான் யாரு? பரணர். சரிங்களா? 10 பாட்டுல குறிஞ்சி பாட்டை பாடியவர் யாரு? கபிலர். அந்த குறிஞ்சி பாட்டில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை எத்தனை? 99 பூக்கள். எத்தனை பூக்கள்? 99.
அதுல முதல் பூ எதுன்னா செங்காந்தல். முதல் பூ எது? செங்காந்தல். தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? செங்காந்தல். அந்த செங்காந்தல் தான் குறிஞ்சிப்பாட்டு 99 பூல முதல் பூவா இடம்பெறுகிறது. அந்த 99 பூக்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னா குறிஞ்சிப்பாட்டு. அந்த குறிஞ்சிப்பாட்டு எழுதியவர் யாருன்னா கபிலர். கபிலருடைய நண்பர் யாரு? பரணர். சரிங்களா? அடுத்து 28வது கேள்வி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்ற புகழ்பெற்ற வாசகம் யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடையது? முனைவர் சலீம் அலி. சரிங்களா? முனைவர் சலீம் அலியுடைய வாசகம் தான் அது. அப்ப ஆன்சர் என்ன? அது முனைவர் சலீம் அலி. சரிங்களா? ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுவர் யாரு? டாக்டர் APJ அப்துல் கலாம். பறவைகளின் மனிதர் முனைவர் சலீம் அலி. ஏவுகணைகளின் மனிதர் யாருன்னா APJ அப்துல் கலாம். சரிங்களா? சிப்கோ இயக்கம். சரிங்களா? மரங்களை வெட்ட விடாமல் பாதுகாக்கப்பட்ட இயக்கம் சிப்கோ இயக்கம். சிப்கோ இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா சுந்தர்லால் பகுனானா. சரிங்களா? ஜெயமோகன் என்பது ஒரு புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர். அவர் எழுதிய ஒரு நூல் தான் யானை டாக்டர். அப்படி இதை பத்தி எழுதியிருப்பாரு. ஜெயமோகன் ஒரு தமிழ் சிறந்த எழுத்தாளர். சரிங்களா? 29 கிழவனும் கடலும் என்ற புதினத்தில் வயது முதிர்ந்த மீனவரான சாண்டியோவிற்கு எத்தனை நாட்களாக மீன்கள் கிடைக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை நாளா கிடைக்கல? 82 நாட்களாக மீன்கள் கிடைக்கல. எத்தனை நாள்? 82. அடுத்து 30வது கேள்வி. எந்த நூலானது இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை எனும் வகையில் சிறந்து விளங்குகிறது அப்படின்னா திருக்குறள் தான். திருக்குறள்ல இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை. மொத்த சைவ திருமுறைகள் எத்தனை? 12. அந்த 12ல 10வது திருமுறை. எத்தனாவது திருமுறை? 10வது திருமுறை எது? திருமந்திரம். திருமந்திரத்தை எழுதியவர் யாரு? திருமூலர். சரிங்களா? இந்த திருமந்திரத்துல 3000 பாட்டு இருக்கிறதுனாலதான் இது எவ்வாறு அழைக்கிறாங்க? தமிழ் 3000 என்று அழைக்கிறாங்க. சரிங்களா? திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணத்தை எழுதியவர் யாரு? பரஞ்சோதி முனிவர். சரிங்களா? சிவனுடைய திருவிளையாடல்கள் எத்தனை? 64. அதே மாதிரி ஆயக்கலைகள் எத்தனை? 64. அதே மாதிரி சதுரங்க பலகை செஸ் போர்டில் உள்ள கட்டங்கள் எத்தனை? 64 கட்டங்கள் தான். சரிங்களா? புறநானூறு. சரிங்களா? பண்டைய தமிழர்களுடைய கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னா புறநானூறு தான். அந்த புறநானூற்றின் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு? ஜி போப்பு தான் மொழிபெயர்த்திருப்பாப்ல. சரிங்களா? அடுத்து 31 சொற்பொருள் தருக. ஔடதம். ஔடதம்னா என்ன பொருள்? மருந்து. ஔடதம்னா என்னப்பா? மருந்து என்ற பொருள் உண்டு. சரிங்களா? 32 உலகில் முதல் முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சரிங்களா? ரோபோவுக்கு முதல்ல குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்கிறாங்க. எந்த நாடு? சவுதி அரேபியா. எந்த நாடு? சவுதி அரேபியா. ஜப்பானுடைய தலைநகரம் என்னது? டோக்கியோ. ஜப்பானுடைய தலைநகரம் என்னன்னா டோக்கியோ. ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு? சீனாவுல இருக்கு. சரிங்களா? எங்க இருக்கு? சீனாவுல இருக்கு. உலகத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு? அமெரிக்காவுல இருக்கு. லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவுல இருக்கு. ஆசியாவுல மிகப்பெரிய நூலகம் சீனாவுல இருக்கு. சரிங்களா? ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. சரியா? ஐநா சபையினுடைய பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா ஜப்பான் டோக்கியோவில் இருக்கு. ஐநா சபையினுடைய பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா ஜப்பான் டோக்கியோவில் இருக்கு. ரைட்டா? அடுத்து 33 ஔவையார் மூதுரை என்ற நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? சரிங்களா? மூதுரையில்னா மூத்தோர் கூறும் அறிவுரை என்று சொல்லுவா. இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு? 31 பாடல்கள். மூதுரையில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 31. சரியா? அடுத்து 34 அடுத்த கேள்வி 34 பெற்றதாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என பாடியவர் யாருன்னா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவரு தான் பெற்றதாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என பாடியவர். சரிங்களா? நீங்க பழைய சினிமா பாடல் கேட்டிருப்பீங்க. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு பாடியிருப்பார் கண்ணதாசன். ஆனா பெற்றதாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று பாடியவர் யாருன்னா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா? பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. சரிங்களா? பகுத்தறிவு கவிராயர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு பகலவன் யாரு? பெரியார். அதே பகுத்தறிவு செம்மல்னா அம்பேத்கர். சரிங்களா? என் தாய்மொழியாம் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதிதாசன். என் தாய்மொழியாம் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். சரிங்களா? அடுத்து 35வது கேள்வி. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது. எது சுருங்கி விட்டது? இந்த உலகமே சுருங்கி விட்டுச்சு. இணையத்தாலையும் இந்த உலகம் என்ன செஞ்சிச்சு? சுருங்கிருச்சு. அந்த உலகத்துக்கு இன்னொரு பொருள் அது பேரு
மேதினி. மேதினி என்னப்பா? உலகம். சரிங்களா? மேதினி என்னது? உலகம். அடுத்து பொறுத்துக. 36 பாரதிதாசன் இன்பத்தமிழ் பாடல். ஏற்கனவே நம்ம பார்த்தா தமிழுக்கும் அமுதென்று பெயர். அந்த பாட்டுல தான் நமக்கு அப்படியே கொடுத்திருக்காங்க. விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல். சரிங்களா? 3 4. இளமைக்கு பால் 3 4 1. புலவருக்கு வேல். அப்ப 3 4 1 2. ஆன்சர் என்னது? பாம்பே. என்ன ஆன்சரு? பாம்பே. சரிங்களா? அப்ப விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அப்ப 3 4 1 2 ஆன்சர். அதனால இந்த பக்கம் பொறுத்துகளை தெளிவா பார்த்து அடிக்கணும். இங்க செலக்ட் பண்ணிட்டு அங்க போய் தவற அடிச்சு கூடாது ஆன்சர் சீட்ல. அதனால இந்த பொறுத்த வினாக்களை வந்து இந்த ஏபிசிடியில ஏன்னா நம்மளுக்கு இந்த 3 4 1 2 3 4 2 1 நம்மளுக்கு குழப்பமா கேட்பாங்க. அப்ப அதை தெளிவா பார்த்து அடிக்கணும். இங்க பி அடிக்கணும்னா ஆன்சர் சீட்லயும் கரெக்டா பி அடிக்கணும். சரிங்களா? மாத்தி அடிச்சிடக்கூடாது. சரிங்களா? அடுத்து 37வது கேள்வி. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்? ஒரு மொழியை கம்ப்யூட்டர்ல இருக்குன்னா அது எதன் அடிப்படையில் இருக்குன்னு? எண் அடிப்படையில தான் இருக்கு. எந்த எழுத்துமே அடிச்சாலும் அது என்ன செய்யும்? 0வாகவும் 1ஆகவும் தான் கன்வெர்ட் ஆகும். நம்ம எவ்வளவு வார்த்தைகள் எடுத்தாலும் கணினி வந்து எப்படி எடுத்துக்கிறோம்? எண் வடிவத்துல எடுத்துக்கிறது. 0 1 என்ற வடிவத்துல எடுத்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். சரிங்களா? 38 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? வரகு தாள் சரி, மல்லி தலை சரி, கமுகு கூந்தல் சரி. அப்ப நாணல், நாணல் வந்து என்னது? தோகை. நாணல் வந்து என்னது? தோகை. அப்ப நாணல் தான் என்னது? பொருந்தாத ஒன்று. சட்டுன்னு வரகு தாள் பொருந்திய ஒன்றை அடிச்சிடக்கூடாது. நம்மளுக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாத ஒன்றை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால கேள்வியை நீங்க தயவு செய்து தெளிவா பார்க்கணும். பதிலையும் கடைசி வரைக்கும் பார்க்கணும். சரிங்களா? அதனால அவசரப்பட்டுவே கூடாது. 1.5 மார்க்கு நீங்க கஷ்டப்பட்டு படித்த ஒரு கேள்விய தெரிந்த கேள்வியில தெரியாம 1000 தப்பு செய்யலாம். ஆனா தெரிந்து ஒரு தவறு கூட நீங்க செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு தெரியாதுன்னா எக்ஸாம் எழுதுற ஒரு 15 லட்சம் பேருக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கேள்வி நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அதே கேள்வி இன்னொருத்தவங்க சரி அடிச்சிட்டாங்களா உங்களுக்கு முன்னாடி போயிடுவாங்க. அதனால தெரியாம தப்பு செய்யலாம். தெரிந்து நீங்க ஒரு காலத்திலும் தப்பு செய்யவே கூடாது. அதற்கு பயிற்சி நீங்க தேர்வுத்தாள் அடிச்சு பார்த்துட்டே இருந்தாதான் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். முதல்ல உங்க குறையை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம அடுத்து என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதான் அறிஞர் என்ன சொல்லுவாரு? இந்த அவனால தோத்துட்டேன், இவனால தோத்துட்டேன், நீ அதனால போச்சுன்னு இப்படி கை நீட்டாத. 3 விரல் ஒன்னே நோக்கி இருக்கு. முதல் தோல்விக்கு காரணம் யாரு? நீதாயா காரணம். அதனால அடுத்தவங்களை கை கூட்டக்கூடாது, கை நீட்டவே நம்ம கூடாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு. அதனால நம்ம தோல்விக்கு நம்ம தான் பொறுப்பேற்கணும், நமது வெற்றிக்கு நம்ம தான் பொறுப்பேற்கணும். அதனால நம்ம செய்யற வேலையை மிக தெளிவாக செய்ய வேண்டும். சரிங்களா? மனசுல வச்சுக்கிட்டு தெளிவா தேர்வு அடிக்கணும். பதட்டப்படவே கூடாது. அதே அப்துல் கலாம் அருமையா சொல்லுவாரு, பதட்டம் அடையாமல் இருப்பதுதான் வெற்றிக்கான முதல் வழி. எதுக்கு பதட்டம் அடிக்கணும்? 200 கேள்வி இருக்கு, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பொறுமையா படிக்கிறான், அழகா அடிக்கிறான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல பதட்டம் அடைய வேண்டியதுக்குள்ள அவசியமே இல்ல. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்க போறோம். 39 மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன? மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு. சரிங்களா? மெய்யெழுத்துக்களை ஏற்கனவே சொன்னேன். குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்களுக்கு அப்ப எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. சரிங்களா? அடுத்து 40வது கேள்வி. தமிழின் முதல் காப்பியம் எது? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம், பைந்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவதுன்னா சிலப்பதிகாரம் தான். சரிங்களா? தமிழ்ல ஒரு உச்சநிலை காப்பியம் எதுன்னு சொன்னா கம்பராமாயணத்தை சொல்லலாம். இது கம்பராமாயணம் என்பது வழிநூலா முதல் நூலா அப்படின்னு பாக்குற போது இது வழிநூல். இதனுடைய முதல் நூல் எது? ராமாயணம். ராமாயணத்தை தழுவி எழுதியிருக்கனால இது வழிநூல்னு சொல்றான். சைவ திருமுறைகள்ல 12வது திருமுறை அது பெரிய புராணம். பெரிய புராணத்தை பாடியவர் யாரு? சேக்கிழார். சரிங்களா? மாதவிக்கும் கோவலனுக்கு பிறந்த மகள் தான் யாரு? மணிமேகலை. இந்த மணிமேகலை எடுத்தா என்ன பாத்திரம் இருந்துச்சு? அச்சய பாத்திரம் இருந்தது. சரிங்களா? 41வது கேள்வி. கண்ணன் பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கண்ணன் பாட்டு எழுதியவர் யாரு? கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது எல்லாமே எழுந்தது யாரு? நம்ம பாரதியாரு. சரிங்களா? கண்ணதாசன். கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன? முத்தையா. அவர் ஆசிரியர் மீது கொண்ட பற்றினால அவர் ஆசிரியர் கண்ணன். அதனால என்ன பேர் வச்சுட்டாரு? கண்ணதாசன் என்று சொல்லுவாங்க. தமிழகத்தின் வேட்சோர்த் என்று அழைக்கப்படுவர் யாரு? வாணிதாசன். இவரு புதுச்சேரியை சேர்ந்தவர். அதே மாதிரி பாரதிதாசன் எங்கதான் சேர்ந்தவர்? புதுச்சேரியை சேர்ந்தவர். சரிங்களா? குயில் பாட்டு எழுதியவர்
பாரதியார். ஆனா புதுவை குயில் என்று அழைக்கப்படுவர் யாரு? பாரதிதாசன். அதே மாதிரி குயில் என்ற இதழை நடத்தியவர் யார் தான்? பாரதிதாசன். சரிங்களா? அடுத்து 42வது கேள்வி. ஆர்னித்தாலஜி என்பது எதை பற்றிய படிப்பு? ஆர்னித்தாலஜி என்றால் எதை பற்றிய படிப்பு? பறவைகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு என்ன பேரு? ஆர்னித்தாலஜி. ஏற்கனவே பார்த்தோம். பறவைகளின் மனிதர் யாரு? முனைவர் சலீம் அலி. சரிங்களா? 43. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணியாக இருக்கும் என வள்ளுவர் எதனை கூறுகிறார்? இன்சொலன் பணிவுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படின்னு சொல்றாரு. பணிவு இன்சொல்லுதான் ஒருக்கு மிகச்சிறந்த அழகு என்று யார் சொல்றா? திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்து 44வது கேள்வி. பிரித்து எழுதுக. சரிங்களா? அவ்வுருவம். அவ்வுருவத்தை எப்படி பிரிக்கலாம்? ஆ கூட்டல் உருவம். என்ன உருவம்? அவ்வுருவம். எப்படி பிரித்து எழுதலாம்னா ஆ கூட்டல் உருவம். சரிங்களா? அடுத்து 45வது கேள்வி. அடுத்து 45வது கேள்வி. மேதகு அப்துல் கலாம் அவர்கள் உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று யாரை குறிப்பிடுகிறார்? குழந்தைகளை தான் குறிப்பிடுகிறாரு. உலகின் முதல் விஞ்ஞானிகள் என்று அப்துல் கலாம் யாரை சொல்றாருன்னா குழந்தைகளை தான் சொல்றாரு. சரிங்களா? நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி எந்த பொருளில் வரும்? நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி எந்த பொருளில் வரும்னா துன்ப பொருளில் வரும். சரிங்களா? தமிழ்ல ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்குன்னா 42 இருக்கு அப்படின்னு எந்த நூல் சொல்லுது? நன்னூல் சொல்லுது. அதுல நோ என்பது இந்த நொந்து போதல், நோதல். நோதல் என்னது? துன்பத்தை குறிக்கக்கூடிய பொருள்ல வரும். சரிங்களா? 47. தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் எந்த நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்றுடைய வரிகள் யாருடையது அப்படின்றாங்க. யாருடைய வரிகள்? கவிஞர் காசி ஆனந்தனுடைய வரிகள். நம்ம 6வது புத்தகத்துல அந்த மொழித்திறன் வளர்ச்சியில கொடுத்திருப்பாங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் கசக்கும், தமிழே உன்னை நினைக்கும் எந்த நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னு பாடினவர் யாரு? கவிஞர் காசி ஆனந்தன். சரிங்களா? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் என்ன சொல்லுவான்? காந்திய கவிஞர் என்று நம்ம அழைப்போம். சரிங்களா? காந்திய சிந்தனைகளா அவருடைய பாடல் அதிகமா இருந்தனால வே ராமலிங்கனார் என்ன சொல்லுவான்? காந்திய கவிஞர் என்று அழைப்போம். சரிங்களா? புரட்சி கவிஞர் யார் சொல்லுவான்? பாரதிதாசன். நாஞ்சில் நாட்டு கவிஞர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம். சரிங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு எனும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. சரிங்களா? பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய கனிச்சாறு எத்தனது? 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. சரிங்களா? வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பகுபத உறுப்புகள் எத்தனை? 6 தான். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அதே மாதிரி யாப்பின் உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை எத்தனை தான்? 6 தான். சரிங்களா? பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். சரிங்களா? அதே மாதிரி 7 என்னது? தலை. தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். சரிங்களா? அதே மாதிரி வலு எத்தனை வகைப்படும்னா 7 வகைப்படும். சரிங்களா? 9 தொகா எத்தனை வகைப்படும்? 9. அதே மாதிரி திருக்குறளில் இடம்பெறாத ஒரே ஒரு எண் எதுனா அது 9. சரிங்களா? திருக்குறளில் இடம்பெறாத எண் எதுனா அது 9. சரிங்களா? அப்ப பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வந்துள்ளது? 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. சரிங்களா? அடுத்து 49வது கேள்வி. கூற்றை ஆராய்க. துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள் போன்றவை தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை உரைநடை வடிவங்கள். கூற்று 1, 2 கொடுத்திருக்காங்க. அப்ப அது 1, 2மே என்னது? சரி. கூற்று 1, 2 சரி. சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்குற மோச கூற்று சரியா பார்த்து அடிக்கணும். கூற்று 1, 2 சரின்னு கொடுப்பாங்க. 1 சரி 2 தவறுன்னு கொடுப்பாங்க. அப்ப 2 கூற்று சரியா இருந்தா 1, 2 சரின்னு சரியா நம்ம அடிக்கணும். சரிங்களா? 50. போர்க்களத்தில் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி குறித்து எந்த நூல் கூறுகிறது? சரிங்களா? போர்க்களத்துல வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை குறித்த எந்த நூல் கூறுகிறதுனா 10. எந்த நூலு? 10. 8 தொகை நூல்கள்ல புறநூல்கள் 2. சரிங்களா? 10 புறநானூறு. இதுல 10 சேர மன்னர்களை மட்டும் சொல்லக்கூடிய நூல். அதுதான் வந்து போர்க்களத்துல வீரர்களின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை குறிப்பிடுகிறது. இதே நற்றினை பார்த்தோமாக்க சுறா மீன் வந்து தாக்கியதால ஒருத்தருக்கு காயம் ஏற்படுறதுக்கு அது தைத்த செய்தியை சொல்லக்கூடிய நூல் அது நற்றினை. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். புறநானூறு வந்து சங்க இலக்கியங்கள்ல 8 தொகைகள்ல புறநூல்கள்ல இது ஒன்று. எத்தனை பாடல்களை கொண்டது? 400 பாடல்களை கொண்டது. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. சரிங்களா? களவழி 40. 18 கீழ்கணக்கில் உள்ள ஒரே புறநூல். சரிங்களா? 18 கீழ்கணக்குல 18 நூல்கள் இருக்கு. அது இருக்கக்கூடிய ஒரே புறநூல் எதுனா
களவழி 40. களவழி 40 எழுதியவர் யாரு? பொய்கையார் தான் எழுதியிருப்பாரு. சரிங்களா?